ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இப்போ எப்படி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த 3 டாட்ஸ் காமிக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். இது வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அது வந்து இந்த மாதிரி டிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணி கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இமேஜ் தேவையோ சர்ச் பண்ணுங்கள். சும்மா நான் ஆப்பிள் இமேஜ்னு சர்ச் பண்ணுறேன். ஆப்பிள் இமேஜஸ் சர்ச் பண்ணால் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பிள் இமேஜஸ் வருது. ஸோ நம்ம இருக்குது எல்லா இமேஜும் எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனைகள் வரலாம். ஸோ வந்து நம்மளுக்கு தேவை வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் தான் நம்மளுக்கு தேவை. அது என்ன பண்ணணும்னா இந்த மேலே செட்டிங் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே வந்து நாட் ஃபில்டர்டு பை லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அதாவது காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜ் தான் தேவை. அதனால் அதை கொடுத்தீங்கன்னா இந்த எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ டு யூஸ் அண்ட் ஆர் ஷேர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டு யூஸ் ஆர் ஷேர் ஈவன் கமர்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஈவன் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல்னாலே அது வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது. அடுத்தது என்ன கொடுத்தாங்க, ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அதை வந்து எடிட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபை ஈவன் கமர்ஷியலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அதை வந்து எடிட் பண்ணலாம், ஈவன் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு அட்வான்ஸ் சர்ச்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும், முன்னாடி இந்த இமேஜில் வந்து இப்போ பாதி தான் இருக்குது, அந்த இமேஜ் தான் இப்போ இல்லை. இதுதான் வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜஸ். இதை வந்து நம்ம எடுத்து நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வியூ மோர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கும் எக்கச்சக்கமான இமேஜஸ். ஸோ இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பிரைட் இமேஜ் தான். இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், காப்பிரைட் இல்லாத இமேஜஸ். ஸோ வந்து நான் இந்த ஃபஸ்ட் இருக்கிற இமேஜை கொடுக்குறேன். ஓகேவா, டவுன்லோட் கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் கேட்குது, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் எடுத்து நம்மளுக்கு தேவையான வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.